நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் நவம்பர் 16லேருந்து நவம்பர் 26க்குள்ளார இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஒரு 24 நாட்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலத்தையும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டு அதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வரார். அதனால் பணப்புழக்கம் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நவம்பர் 23லேருந்து நவம்பர் 26க்குள்ளார இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்துவார். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சுக்கிர பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புக்கள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டாருன்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷராசி, ரிஷபராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போறாருன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது 2025 நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி 24 டேஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. குறிப்பாக பார்த்திங்கன்னா இளம் வயது தம்பதிகளுக்கு, அதாவது யங்ஸ்டர்ஸ் 30 வயசு 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சந்தேகத்தினால பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தேகம் ஒரு ஆட்கொள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் அடுத்தவங்களை சந்தேகப்படுவாங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அடுத்தவர்களால் சந்தேகப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு நிம்மதி இழக்கும் சூழ்நிலை. இதில் சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால்
உங்களுக்கு அனாவசியமான தூக்க இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் நவம்பர் 16லேருந்து நவம்பர் 26க்குள்ளார கணவன் மனைவி உறவில் அனாவசியமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும், தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், அதுக்கெல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் புதன் 23ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிக்கு வராரு. இதுவும் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் மாற்றம் என்ன மாற்றம்னா, கடன் பிரச்சனைகள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். 23க்கு மேலே உங்களுக்கு கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். அதாவது நவம்பர் 23லேருந்து நவம்பர் 26க்குள்ளார உங்களுக்கு கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் கூட உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை ஏற்படும். யார் உங்களை அவமானப்படுத்திட்டு போனாங்களோ அவங்களே சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது, உங்களை அவமானப்படுத்தியிருக்கக்கூடாதுன்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நவம்பர் 23லேருந்து 26. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஒரு 24 நாட்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலத்தையும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்தும். யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி சந்தேகப்பட்டு பேசுவாங்க, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வரார். அதனால் பணப்புழக்கம் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நவம்பர் 23லேருந்து நவம்பர் 26க்குள்ளார பணம் அதிகரிப்பு ஏற்பட்டு உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கலாம். உங்களுடைய குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசுங்க. என்னதான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்தாலும், 16ஆம் தேதிக்கு மேலே சூரியனுக்கும் குரு பார்வை இருந்தாலும், இந்த குரு வக்ரகதியில் நவம்பர் 11லேருந்து வக்ரகதியில் வந்துடுறார். இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்துவார். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனால் இந்த சுக்கிரன் உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது, இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ரிஷபராசி நண்பர்கள் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் உள்ளது. நீங்கள் யாரை நம்பி யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிங்கன்னா அந்த கடன் உதவி கிடைக்கிறதுக்கு பொறுமை வேண்டும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக சில புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இளம் வயது தம்பதிகளுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, வீட்டுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன எப்படி இருக்கும்? அதை ரியாக்ட் பண்ணுறதே உங்களால் ரியாக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லலிதா பரமேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி அந்த அன்னையை வணங்குங்கள். அதற்கு நீங்கள் தினமும் லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்ட்டு ஒரு 7 பெயர்கள் சொல்லி வழிபாடு இருக்குது. லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்ல முடியாதவங்க அந்த 7 நாமாக்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில், கணவன் மனைவி உறவில், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் மனஸ்தாபம் இல்லாத நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்பந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.